நிஃப்டியோட ப்ரீவியஸ் க்ளோஸ் 694 முடிஞ்சிருக்குங்க. இப்போ வரைக்கும் நம்மளோட ஃபீச்சர்ஸ் வந்து ஒரு 150 பாயிண்ட்ங்க, நல்ல ஒரு பாசிட்டிவ் ஓப்பனிங் மாதிரி காமிக்குதுங்க. நம்ம ஆல்ரெடி லைவ்ல சொன்னதாங்க. ஸோ மார்க்கெட் வந்து இன்னைக்கு 26 கிட்ட வந்துருங்க. 25,900 to 26 இந்த ரேஞ்சுக்கு வர வாய்ப்புகள் இருக்குங்க. இது எப்படி நம்ம மார்க்கெட்டில் ஓப்பனிங்கில் இம்பாக்ட் பண்ணோம் அப்படின்னா, உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம மார்க்கெட் முடிஞ்சது 705ங்களா. ஸோ போஸ்ட் மார்க்கெட் 694ங்களா. ஓப்பனிங் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 820 to 30ங்க இந்த ரேஞ்சில் தாங்க ஓப்பன் ஆகும். ஸோ அப்படி ஓப்பன் ஆனால் மார்க்கெட்டுக்கு இனிமேல் நல்ல சப்போர்ட்னு வந்து பார்த்தீங்கன்னா நிஃப்டிக்கு இந்த ரேஞ்ச் இருக்குல்லங்க, இந்த 700. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டுக்கு நல்ல ஒரு சப்போர்ட்டாக இருக்குங்க. ரெசிஸ்டன்ஸ் சப்போர்ட் வரைக்கும் ஆல் டைம் ஹை தாங்க. அதாவதுனா 26,277ங்களா. ஸோ அந்த ஆல் டைம் ஹை தாங்க மார்க்கெட் ரெசிஸ்டன்ஸாக இருக்கும். அதுவும் பிரேக் ஆக வாய்ப்புகள் இருக்குங்க. ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 830 ஓப்பன் ஆனால் ஃபர்ஸ்ட் ஒரு 15 மினிட்ஸ் நல்ல ஒரு வால்டிலிட்டியாக இருக்குங்க. கீழே வந்துட்டு நிமிஷம் அப் சைடில் ஃபோக்கஸ் பண்ணுங்க. ஸோ நிஃப்டி ஒன்லி புல்லிஸ் மூடுங்க. கீழே வந்துட்டு எப்போல்லாம் லோ கிடைக்குங்களோ அப்போல்லாம் அப் சைடில் மட்டுமே ஃபோக்கஸ் பண்ணுங்க. ஸோ நிஃப்டியோட என்னோட வியூ இதாங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா பேங்க் நிஃப்டிங்க. பேங்க் நிஃப்டி வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு எப்படியும் ஒரு எவ்வளோங்க 150 பக்கம் முடிஞ்சிருங்களா. 58 150ங்களா. ஸோ 58 400 இந்த ரேஞ்சில் ஓப்பன் ஆக வாய்ப்புகள் இருக்குங்க. அப்படி ஓப்பன் ஆனாங்க பேங்க் நிஃப்டியில் சப்போர்ட்டுங்கிறது இனிமேல் இந்த ரேஞ்ச் இருக்குல்லங்க 58,000. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா பேங்க் நிஃப்டிக்கு இனிமேல் நல்ல ஒரு சப்போர்ட்டாக இருக்குங்க. ஸோ ரெசிஸ்டன்ஸை பொறுத்த வரைக்கும் 60,000 வச்சுக்கிட்டு ட்ராவல் பண்ணுங்க. நியூ ஆல் டைம் பேங்க் நிஃப்டியில் வந்துகிட்டு தாங்க இருக்கும். இதை ப்ரீவியஸாக வந்ததெல்லாம் உடச்சிருங்க. 58,580ங்களா. ஸோ இதெல்லாம் உடச்சிட்டு இன்னும் மேலே தாங்க போக பார்க்கும். ஸோ 60,000ங்க இந்த மந்த் எண்டுக்கு 60,000 வர வாய்ப்புகள் இருக்குங்க. ஸோ நல்ல ஒரு புல்லிஷ் மூமெண்டம் தான் இருக்குது. பார்க்கலாங்க. இன்னைக்கு ஓப்பன் ஆகிட்டு கீழே வந்துட்டு இருந்துச்சுன்னா நான் நியூ என்ட்ரி கூட தரேன், வேணுங்க நண்பர்கள் எடுத்துக்கோங்க. ஸோ பேங்க் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் நல்ல ஒரு புல்லிஷ் மூமெண்டம்ங்க. நெக்ஸ்ட் இப்போ மிட் கேஃப்ங்க. மிட் கேப்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இயர் எண்டுக்குள்ளங்க மேபி இந்த 2025 முடியுதுலங்க 15,000 கூட வந்துடலாங்க. ஸோ நல்ல ஒரு புல்லிஷ் மூமெண்டம்ல தான் போகுது. என்னை பொறுத்த வரைக்கும் மிட் கேப்ல நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணுற மாதிரி இருந்தால் டீப் இந்த மணி போகாமல் அட் த மணியோ இல்லை அவுட் ஆஃப் த மணியோ பண்ணிக்கிறது சேஃப்டிங்க. மந்த்லி எக்ஸ்பைரி வச்சு அதுதானே டீப் இந்த மணி போகாமல் இருந்தால் சேஃப்ங்க. இனி மிட் கேஃபுக்கு நல்ல சப்போர்ட்னு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த 13,600 இருக்குல்லங்க, இந்த ரேஞ்ச் நல்ல ஒரு சப்போர்ட்டாக இருக்குங்க. இந்த ரேஞ்ச் சப்போர்ட்டாக வச்சுக்கிட்டுங்க நீங்கள் இனிமேல் வந்து ரெசிஸ்டன்ஸை பொறுத்த வரைக்கும் 15K வச்சுக்கோங்க. அதை வச்சுக்கிட்டு ட்ராவல் பண்ணுங்கள். ஸோ எல்லாமேங்க நம்ம இந்தியன் மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் நல்ல ஒரு புல்லிஷ் மூமெண்டமில் இருக்குது. ஸோ எப்போல்லாம் மார்க்கெட் கீழே லோ வந்துட்டு திரும்புங்களோ அப்போல்லாம் வந்து அப் சைடில் மட்டுமே ஃபோக்கஸ் பண்ணுங்கள். குளோபல் மார்க்கெட்டை எல்லாமே நல்ல பையிங் வந்துருக்குங்க. ஸோ நாளைக்கு வந்து சென்செக்ஸோட எக்ஸ்பெரிங்க. சென்செக்ஸை பொறுத்த வரைக்குங்க ஓரளவுக்கு சப்போர்ட்டுன்னு வந்து பார்த்தீங்கன்னா ரெசிடன்ஸ் பார்த்தீங்கன்னா 85,000 தாங்க இருக்காங்க. ரெசிடன்ஸை பொறுத்த வரைக்கும் 85,000 தான் இருக்காங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மேலே தாங்க வர வாய்ப்புகள் இருக்குது. மேபி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 84,000 இருக்குது பாருங்கள். இதை பார்த்து நம்ம வந்து ரைட் பண்ணிக்கிறது நல்லதுங்க. சரிங்க, நான் லைவுக்கு வரேங்க. மார்க்கெட் எப்படி ஓப்பன் ஆகுதுன்னு பார்த்துட்டு அதுக்கு மாதிரி நம்ம ரைட் பண்ணிக்கலாங்க. நியூ என்ட்ரி வேணாலும் எடுத்துக்கலாங்க. சரிங்க, லைவில் பார்க்கலாங்க. தேங்க்யூ.